ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து ரெட் பாஸ்தா. அதுக்கு தேவையான பொருளெல்லாம் வச்சாச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு குக்கரை தூக்கி வச்சுட்டு, நான் எப்போவுமே ஆயில் கம்மியாக தான் போடுவேன். நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். உங்களுக்கு நிறைய வேணால் நிறையா போட்டுக்கோங்க, பட் எனக்கு கம்மியாக தான் வேணும். ஆயில் போட்டோடனே பட்டை அதெல்லாம் போட்டுட்டு, சின்ன மஞ்சள்லாம் போட்டுட்டு, வெங்காயம், பச்சை மிளகா இதையும் போட்டு நல்லா சாட்டை பண்ணிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா கிளறி முடிஞ்சதுக்கப்புறமா தக்காளி அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் போட்டு புதினா கொத்தமல்லி ரெண்டுத்தையும் போட்டு கொஞ்சமாக கல்லுப்பு தேவையான அளவுக்கு போட்டுட்டு நல்லா கலருன்னு கிளறி கிண்டி எடுத்துக்கணும். இப்போ வந்து அது எண்ணெய் பிரிஞ்சு வரணும், நல்லா அது காயணும். அது வரைக்கும் நம்ம வந்து அதை சாட்டே பண்ணணும். அது பண்ணுறதுக்கு முன்னாடி மட்டன் மசாலா, கறி மசாலா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிங்கன்னா அது நல்லா வந்து குக்காகி வந்துடும். குக்காய் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ அது நமக்கு குக்காய் வந்துடுச்சு. குக்காய் வந்ததுக்கப்புறம் நம்ம 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறிட்டு தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு என்ன பண்ணணும், நம்ம வச்சுருக்க மக்ரூனியை அதில் போட்டுட்டு நல்லா கிளறுன்னு கிளறிட்டு இப்போ வந்து குக்கரை மூடிட்டு ஒரு 2 விசில் விடுங்க. 2 விசில் விட்டிங்கன்னா அதுக்குள்ளே அது வெந்துடும். 1 2 விசில் வந்துருச்சா. அப்புறம் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு சாட்டை பண்ணுங்கள். தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் ஃப்ளேம் ஆன் பண்ணி நல்லா தண்ணி சுண்டுற வரைக்கும் பாயில் பண்ணுங்கள். இல்லை சூப்பியாக வேணும்னாலும் அப்படியே சாப்பிட்லாம். மக்ருனி ரெடி.